வெல்கம் பாடல்கனிஸ். வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பளம் தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பெரிய டாக்டருங்க அவங்க, மருதாணியில தான் மருந்தே கொடுப்பாங்கன்னா பாருங்களா. பெட்ரோல் பங்க்னா ஒரு வித்தியாசமா இருக்கணுங்க. எப்பயும் போல கான் வச்சா எப்படி? மொய் டப்பா 400 ரூபாயா? ஐயோ, நான் வைக்கிற மொய்யே 100 ரூபா தான்க்கா. பிள்ளையார் கோயில்ல அவ்வளவு பொறுப்பா வந்து கோலம் போறதுக்கு அதுவும் ஸ்கேல் பென்சில்லாம் வச்சு கோலம் போட்டாங்க. நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஒரு ஐஸ்கிரீம் பக்கத்துல உட்காந்து நிம்மதியா சாப்பிட முடியுதாங்க? சார் எங்க இருந்து தான் சார் யோசிக்கிறீங்க? ஏஐயால கூட இப்படி யோசிக்க முடியாது. பாக்கெட்ல இருந்து பர்ஸ் ஹெட்செட் தான் எடுத்து பார்த்துருக்கிறேன். யாரா அது? எங்க அம்மனையே அம்மி இறக்கி விட்டுருக்கிறது. சும்மா எல்லையும் 60-90 விற்குது. கண்டிப்பா இந்த எல்லைனா 1-600 ரூபாய்க்கு இருக்குங்க. எதையாச்சும் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றான்னா ஐயோ முடியல மாற்ற 2 கிளிப்பை 950 ரூபா கொடுத்து வாங்கிருக்கிறாருங்க. இந்த பக்கம் பார்த்தா சுத்தமான காத்துல இருந்து எடுக்கப்பட்ட தண்ணின்னு போட்டிருக்குது. அந்த பக்கம் பார்த்தா காத்தே கிடையாதுன்னு போட்டிருக்குது. பின்னாடி பார்த்தா தண்ணியே கிடையாதுன்னு போட்டிருக்குது. இது என்னதான்ப்பா? அப்படியே சிரிப்பு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதுங்க. எவ்வளவு சின்ன டம்ளர்ல டீ குத்தா பத்துமாங்க? ஏரோப்ளைனை சுத்தி காமிரன்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபா வாங்கிட்டு உள்ள கூட்டு போனாங்க. போய் பார்த்தா பேனர் அடிச்சு வச்சுக்கிறானுங்க. அவர் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணுங்க. 20 லிட்டர் கேன கவுக்க முடியாம கவுத்து கஷ்டப்படுறவங்களுக்காக உருவாக்கப்பட்ட இன்வென்ஷனுங்க அது. அவர் ஸ்கூட்டி வாங்கினது காரணமே டீ வைக்கிற ஸ்டாண்டுக்காக தான். சும்மா ஒரு சொட்டு ஊத்தி விளம்பரத்துல அப்படி இப்படி தேய்ச்சா போயிருது. நான் போட்டு தேய் 4 நாளா தேய்ச்சுன்னு இருக்கிறேன். ஸ்வீட் வாங்க வந்தது ஒரு குத்தமாங்க. என்ன ஆளாளுக்கு மிரட்டினுக்கிறீங்க என்ன? தாத்தா ஏதாச்சும் பண்ணுங்க. எதுவுமே பண்ணாம இருந்தா எப்படி? ஃபங்க்ஷனோட முக்கிய விருந்தினரே நாங்க தான். ஃபங்க்ஷனை எங்களுக்கு தான். எங்களை நடக்க விட்டு இவங்களா கார்ல போய் வேன்ல போயினுறாங்க. மழையில இருந்து அவங்க மட்டும் இல்ல, இந்த ரெயின் கோட்ல அப்படியே வண்டியே தப்பிச்சிடும். புதுசா ஏர்போர்ட் ஒன்று திறக்கிறோம். குடும்பத்தோட வாங்கின எல்லாரையும் கூப்பிட்டா வந்து எல்லாரும் கைவசம் வெளியே இருந்த செடியெல்லாம் புடிங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போக்குவரத்துல இருக்கிற 15 நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வைக்கிறதுக்கு இவ்வளவு ஈடுபாடோட இருக்கிறீங்களே, அதை வாழ்க்கையில போட்டிருக்கலாம்ல. கண்ணு தெரியலன்னா ஹாஸ்பிட்டல் பக்கமே வரும். இத்தினூண்டு எழுத்து கொடுத்து எழுதுனா நான் எப்படி எழுதுறது? ரொம்ப அமைதியான அடக்கமான குடும்பம். என் மனைவி எனக்கு ஆசாசியா தோசை ஊத்தி கொடுக்க போறா, அதை பாருங்கன்னு கூப்பிட்டாரு. சரி நானும் உள்ள போனேன். எல்லாமே பச்சை பாட்டில் ஸ்ப்ரைட் தான் வருது. ஒண்ணு மட்டும் என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு பூ கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கியா நான் கேட்க, அவர் சாமந்தி பூ வாங்கி வந்து கொடுக்குறாரு. இவ்வளவு லட்சம் ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கி மொத்த பின்னாடி வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நியாயமா? ஃபேஷியல் பேக் கூட ஓகே மன்னிச்சிடலாம். அது என்னம்மா அது கண்ணுல வெண்டக்கா? எவ்வளவு பேர் என்ன திசை திருப்ப முயற்சி செஞ்சாலும் சரி, தாத்தாவை அசைக்க முடியாது. இவர் எழுதி கொடுத்த ஸ்கேன் எடுத்து ஊரெல்லாம் அலைஞ்சு சிடி ஸ்கேனை தான் சிடி ஸ்கேன் எழுதி வச்சிருக்கிறார்.
அற்புதமா யூடியூப் வீடியோலாம் பார்த்து சமைச்சாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு பேர் வைக்கிறது தான் வேலை. எல்லாம் வந்துருங்க, ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்துறோம். தீச்சு எடுத்து வச்சிருக்கிறேன், மேல இருக்கிறத மட்டும் பொடி உதிர்த்து விட்டுறலாமா? ஐயா, இப்ப நீங்க திரும்ப கூடாத நேரம். ஒரு பெரிய சம்பவம் அந்த பக்கம் நடந்துனுக்குது, எந்த பக்கமே பாருங்க. ஹெல்மெட் எடுத்துட்டு வந்தாருன்னு வச்சுங்க, எல்லாம் செதறிடுவீங்க. எல்லாம் ஒன் வேல பூந்து பூந்து போயின்னுக்குறாங்க. ஆனா ஒளிச்சு வச்ச கேமராவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கையில காசு இல்ல, ஆனாலும் எல்லா சாப்பாட்டையும் அனுபவிக்கணுமே. வயசானவர் தானே போட்டு அடி அடின்னு அடிக்கலான்னு பார்த்தா ஐயோ, இவர் டான்ஸ் டீச்சர்னு சொன்னீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். 4 மணி கிளாஸுக்கு 3 மணிக்கே வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து ஆட வச்சுனுங்கிறாரு. டிரான்சிஷன் ஒன்று போட்டாங்க பாருங்க. ஃபலுடா வச்சு மோட்டிவேஷன் சாங் போடுவாரு. வாங்கி குடிடா ஃபலோடா, காசு தான போனா என்னடா. சும்மா தானே இருக்குது, லைட்டா சாத்துவோமேன்னு சாத்திட்டு உள்ளாரையும் தாப்பாடு இல்லை வெளியும் தாப்பாடு இல்லை பூட்டிக்கிச்சு. சும்மா ஒரு டான்ஸ் ஒன்று போட்டு போயிட்டு வாங்கலான்னு பார்த்தா தம்பி உனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கிடையாது, கிளம்புட்டாரு. வெளியே எதுக்கு போட்டிருக்கிறாங்க? உட்காரத்துக்கு தானே உட்காந்தேன். இது வண்டியே கிடையாது, சும்மா ஸ்டிக்கர் ஒட்டி வண்டின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நானு. சாவி வெளில வந்துரும், முன்னாடி கிடையாது, வண்டி ஓட்டையா இருக்கும், முள்ளு வேலை செய்யாது. தெரியாதனமா அந்த தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வந்து இந்த வாத்தியார்ட்ட மாட்டிக்கிட்டோமோ. ஒரு பொறுப்பா இருக்கிறாங்க மாணவர்கள். நீங்க உங்களுக்கு தண்ணியுடைய அந்த இன்றியமையாமை நீங்க புரிஞ்சுக்கணும். காளான் வாங்க வந்தோம். காளான் போடுறவர் கூட எவ்வளவு டீசெண்டா இருக்கிறாரு. அப்படியே திரும்பி இவரை பாருங்களா. மாஸ்டர் கூட மாஸ்டர் மாதிரி இல்ல, சாப்பிட வந்த நாய் எப்படி மாஸ்டர் மாதிரியே இருக்கான் பாரு. தப்பான பாட்டை ஏதோ டவுன்லோட் பண்ணிட்டனோ. பாஷைய நோக்கு மும்பை நடுக்கும் ராஜாவாடு படகளி. ஜோக்கர் கார்டை எடுத்து இப்ப இது உள்ள வைக்கிறோம். இப்ப ஜோக்கர் எங்க இருப்பாரு நீ சொல்லு. ஜோக்கர் எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். கீழே பாக்குறதுக்கு மட்டும்தான் துணியை கொட்டி வச்ச மாதிரி இருக்கும். மேல இருந்து பாத்தீங்க என்னங்க சாமி பாட்டை போட்டு வைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா பரிதாபங்கள்ல போட்டு வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஒரு கோயில், இந்த பக்கம் ஒரு கோயில். ஒண்ணுல மேல ஒரு ஸ்லாப் கட்டி மேல ஒரு கோயில் இருக்கப்போ. ஏசி ரிமோட்டை காணான்னு தேடினா வாஷிங் மிஷின்ல வச்சு பூட்டி வச்சிருக்கிறாருங்க. அப்படி பரவச நிலையில பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்து 500 ரூபாய் அலேக்கா தூக்கிட்டு போயிருப்பாரு போல. நீங்க இட்லிக்கு வச்ச தொட்டுக்கையை பார்த்து என் பசியெல்லாம் பறந்து போயிருச்சு. அப்பளம் இது என்ன தெரியுதா? இட்லி. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த வயசுல தேவையா? சும்மா மேல கீழங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல மொத்தத்தையும் வாரின்னு வரேன். உயிர் வாழறதுக்கு தேவையான காத்து தண்ணி கூட இல்லாம இருந்துருவாங்க. ஆனா இந்த வகை மக்கள் லிப்ஸ்டிக் இல்லாம இருக்க மாட்டாங்க. இவ்வளவு பாதுகாப்போட சமைக்கிறவங்களை இங்கதான் பாக்குறேன். அருமையான சட்டையா இருக்குது, சூப்பரா செட் ஆகும்னு பார்த்தா ரெயின் கோட் போல இது. கொஞ்ச நேரம் கடத்தெருல கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கிறாராங்க. பஸ் வந்து வெளில நிக்குது. இங்க கிரைண்டர் சுத்தமா வேலை செய்யல. நான் 2 வீலரா நான் ஓட்டுற சைட்ல இத்தினூண்டு கண்ணாடி வச்சு ஓட்டுறதுக்கு. எக்ஸசைஸ்னு வந்துட்டு அவர் அடிச்சுக்க முடியாது. இவரு எங்க ஒரு தலைகாணி பெட்ஷீட்ல மாட்டின்னு எங்க போயினுக்கிறாரு? ராஜமாதா சிவகாமி தேவி கே பிரிய புத்திர. நல்லா டீசெண்டா வானா பாத்ரூம் செருப்ப மாட்டின்னு வந்துறாரு இவரு. கம்பி கட்டி கொண்டு பெயிண்டிங் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. பெயிண்டிங் வேலை நடக்குது. ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சிட்டு இருக்கான். என்ன கார் இது? 2 பேருக்கு மேல உட்காந்து போக முடியல. இதெல்லாம் ஒரு காரா? சார் எனக்கு ஒரு டவுட். நீங்க நடத்தி எனக்கு டவுட் கிளியர் பண்ற வரைக்கும் இந்த ஏரியா விட்டு நகர்ற மாதிரியே இல்ல.
வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்க வரைக்கும் டாடா.